தமிழ்நாட்டில் பொழைக்க வந்திருக்கேன், நீ தமிழ்நாட்டை பற்றி நீ இது பண்ணுறதுக்கு என்ன இருக்குது உனக்கு? நடிகர் சங்க செயலாளர் ஆகிட்டா நீ வந்து தமிழ்நாட்டில் இதுவாயிடுவேன்னு எத்தனை பேர் போடுவாங்க. என்னமோ நினச்சிட்டு இருக்கிறாரு. பண்ணதே ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்புங்கிறது மக்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, நீ வந்து ஒரு சாதாரண பண்ணிட்டு போகலாம், அல்லது நீங்கள் வந்து போகலாம். வந்து போகிறதுல என்ன இருக்குது? இன்றைக்கி தான் ஃப்ளைட், என்ன ஃப்ளைட், எந்த ஊரில் எந்த நாட்டிலேருந்து ஃப்ளைட் கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது. அன்றைக்கி நடிகர் சங்க செயலாளர் அவர். வேற யாராக இருந்தால் பரவாயில்ல. இவர் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு அழுது புலம்பி ஒரு நீலி கண்ணீர்லாம் வடிச்சு விட்டார். இங்கே காரைக்குடியில் இருக்கிற பொருளாளர் கார்த்திக், அவருக்கு வர்றதுக்கு என்ன? காரைக்குடி என்ன லண்டன்லையா இருக்கு? எங்க காரைக்குடி லண்டன், நீ செயலாளர் தான், பொருளாளர் தானே, நீ வர வேண்டியதானே? நீ ஏற்கனவே நன்றி இல்லாதவன்றது அமீர் விஷயத்துல நீ தெரிஞ்சிருச்சு, அது விடுங்க, அந்த விஷயம் போட்டோம். இதுல வந்து ஒரு சக நடிகர் உனக்காக பல பிரச்சனைகள் நின்றுருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட வந்து ஒரு நடிகர் சங்க தலைவர், அவர் ஏற்கனவே இருந்தவர், அந்த பிரச்சனையை தீர்த்து வருத்தவர், நடிகர் சங்கத்தை காப்பாற்றி கொடுத்தவர். நீங்க பொருளாளராக இருந்தும் கூட அவரை வந்து பார்த்துருக்கணும்ல.